மிக உயரமான மலை உச்சியில் ஒரு புறா தனது கூட்டை கட்டியிருந்தது. அங்கிருந்து பார்த்தால் கீழே பசுமையான காடு, ஓடும் ஆறு, தூரத்தில் கிராமம், எல்லாம் ஓவியம் போல தெரிந்தது. ஆனால் அந்த உயரம் ஒரு அழகும் அதே நேரத்தில் ஒரு ஆபத்தும். சில நாட்களில் புறா 4 முட்டைகள் இட்டது. காலம் சென்றது. ஒரு நாள் சிறு சிறு என்ற சத்தத்துடன் முட்டைகள் உடைந்து 4 அழகான குஞ்சுகள் வெளியே வந்தன. புறா மகிழ்ச்சியில் ஆடியது. என் உலகமே இவர்கள்தான் என்று நினைத்தது. ஒரு நாள் புறா உணவு தேடி கீழே பறந்தது. அப்போது பலத்த காற்று வீசியது. கூட்டின் ஓரம் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறிய குஞ்சு திடீரென்று சமநிலை இழந்து கீழே விழுந்தது. மற்ற 3 குஞ்சுகள் பயந்து அழ ஆரம்பித்தன. புறா திரும்பி வந்தபோது ஒரு குஞ்சு காணவில்லை. என் குழந்தை எங்கே என்று குரல் நடுங்கியது. மற்ற குஞ்சுகள் நடந்ததை கூறின. அந்த கணத்தில் புறாவின் இதயம் உடைந்தது. அது உடனே கீழே பறந்து ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு பாறையும் தேட ஆரம்பித்தது. கீழே ஒரு மரத்தின் கிளையில் ஏதோ அசைவை கண்டது. அங்கே ஒரு பெரிய குரங்கு அந்த குஞ்சை காப்பாற்றி வைத்திருந்தது. குஞ்சு கீழே விழும்போது அந்த மரத்தின் கிளை அதை தடுத்து குரங்கு அதை மெதுவாக எடுத்து காப்பாற்றியிருந்தது. புறா கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த முறை அது துக்கம் அல்ல, நன்றியின் கண்ணீர். குரங்கு சொன்னது, உயரம் எவ்வளவு இருந்தாலும் கவனம் இல்லையெனில் ஆபத்து வரும். ஆனால் அன்பு இருந்தால் உதவி எப்போதும் கிடைக்கும். புறா தனது குஞ்சை மீண்டும் கூட்டிற்கு கொண்டு சென்றது. அந்த நாளிலிருந்து அது தனது குழந்தைகளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. உயரத்தில் வாழ்வது பெருமை அல்ல, பாதுகாப்பாக வாழ்வதே புத்திசாலித்தனம். இந்த கதையின் நெறி என்னவென்றால், அன்பும் கவனமும் இருந்தால் பெரிய ஆபத்தையும் கடக்கலாம்.